ஹாய் வணக்கம். நான் வந்து தமிழ்ச்செல்வி. இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னடா இது ரிப்போர்ட் காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்ப்பீங்க. இது வந்து என்னோடய டயபெட்டிக் ரிப்போர்ட்டு. நான் வந்து இப்போ வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து டயபெட்டிக் என்னோட 7 இயர்ஸ்லேருந்து இப்போ கிட்டத்தட்ட நான் வந்து 27 இயர்ஸாக வந்து எனக்கு டயபெட்டிக் இருக்குது. என்னோட 27 இந்த டைப் 1 டயபெட்டிக் நம்ம டயபெட்டிக்லேயே வந்து 2 லெவலில் இருக்குது. டைப் 1 டைப் 2. நான் வந்து என்னோடய சின்ன வயசு அப்படின்றதுனால என்னோடது வந்து டைப் 1. ஸோ டைப் 1 டயபெட்டிக்கில் வந்து நம்ம இவ்வளோ இயர்ஸாக லைஃப் வந்து லீட் பண்ணுறதும் நமக்கான இஷ்யூஸ் பார்க்குறதும் நிறையவே இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் பார்க்குறதுல இது என்னோடய ஆவரேஜ் 3 months ரிப்போர்ட்ஸ் நான் உங்களுக்கு டேட் வைஸ் நான் காமிச்சிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து என்னோடய கண்ட்ரோல்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து நான் எல்லாமே ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்து அது முடியாமல் போகும். அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டில் எனக்கு வந்து HbA1c வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் 2022 வந்து 7.4 இருந்தது. அகெயின் 3 monthsக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடது வந்து 7.6 இருந்தது. அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக நான் பார்த்தது வந்து நம்மளோட மே மந்த் இதில் வந்து எனக்கு ரொம்பவே கண்ட்ரோலாக இருக்குது. 6.9 வந்திருக்கு. ஸோ இது எனக்கு ரொம்பவும் ஹாப்பியாக இருக்குது. நான் ரொம்ப ப்ரௌடாக சொல்லிப்பேன். எதனால் அப்படின்னா நம்மளோட ஒரிஃப்ளேமோட வெல்னஸ்னால் மட்டுமே இது பாஸ் ஆகும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இதெல்லாமே வந்து என்னோட 3 months ரிப்போர்ட். இப்போது நியர்பை நான் என்னோடய கண்டினியூஸ் 3 months ஒன்ஸ் வந்து நான் செக் பண்ணுவேன். கிட்டத்தட்ட என்னோடய 10 months ரிப்போர்ட் இது. ஸோ இது எல்லாமே வந்து நான் வந்து